கண்ட்ரோல் கண்ட்ரோல் சேனலை கேன்சல் பண்ண வச்சிடாத. டோன்ட் கேன்சல் சேனல். என்ன பர்ஃபார்மன்ஸ் அது? ஓல்ட் ட்ராஃபோர்ட் போனாலே ஃபுட்பால் விளையாட வந்துடுறானுவ. அது என்ன ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல என்ன பூதம் இருக்கா, ஏதாச்சும் டீமன்ஸ் இருக்கா, ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிடுறாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேன் யுனைட்டட் டீம் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல போயிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ண விட்டோம். நம்மள பிளேயர்ஸ் மேனேஜர் எல்லாருமே ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல விட்டு வந்துருங்க. கோச்ல வரக்கூடாது. லண்டனுக்கு அவங்களே ஏதாச்சும் ட்ரைனிங் பஸ் கெஸ்ட் பிடிச்சு வர சொல்லு. அண்ட் அவங்க அந்த கஷ்டப்பட்டு காசு கொடுத்த ஃபேன்ஸ் வந்தாங்களே, அந்த கொட்டுற மழையில, ஏன்னா கொட்டு கொடுத்து ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல அதே மீறி ஃபேன்ஸ் உட்காந்து எப்படியோ சேர் பண்ணி சார் பண்ணி எல்லாம் பண்ணாருங்க. அவங்களுக்கு உன்னுடைய வேஜஸ் வாரம் அவங்களுக்கு கொடுத்துரு. கிவ் யுவர் வேஜஸ் டு த ஃபேன்ஸ் ஹூ டிராவல் பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் இட். எஸ்பெஷலி என்சோ மரஸ்கா. நான் வரேன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் வரேன். நான் என்சோ மரஸ்காக்கு தான் நீங்க வேட்டு. இது வந்து ஸ்ட்ரைட் ரியாக்ஷன், நோ எடிட்ஸ், ஒரு இது கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் தான் மதர் ஆஃப் ஆல் ரேஜஸ். இதான் இது. ஏன்னா அன்னைக்கு ஃபுல் கிராஷ் இல்ல, என் மண்டே வெறிச்சிடும் போல இருக்கு இந்த கேமை பார்த்தா. ஏன்னா யுனைடெட் இதுவரை அடிக்க ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறப்போதான் நம்ம ஆளுங்க வந்து அப்படியே ஒரு கிளவுன் ஷோ ஆயிடுவானுங்க. அதாவது எப்படி சிஎஸ்கே எம்ஐ பார்த்து ஃபைனல்ஸ்ல பார்த்து ஒண்ணு கிடைப்பாங்களோ, அதே மாதிரி நம்ம செல்சி ஆளுங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட் போன்லயும் ஒண்ணு கச்சிருவானுங்க. ஒண்ணுக்கு போகுது, ரெண்டுக்கு போறது, எல்லாம் போயிடுவானுங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே யுனைடெட் வந்து அப்படியே they look like they were up for it. அவங்க ஃபுல் எனர்ஜி, ஃபுல் இன்டென்சிட்டியோட ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்தே they started pressing and they could have scored early. Even before the setting off they should have scored. குக்கரெல்லா எம்போமா பார்க்கல, பேக் போஸ்ட்ல எம்போமா ஹெட் பண்ணா, சாnchez சேவ் பண்ணா, இமிடியேட்லி அடுத்த நிமிஷமே ஸ்ட்ரைட் ஒன் பால் ஓவர் த டாப். சாலபாக் வந்து ஹெடர் மிஸ் பண்றா, கைசர் எம்போமா மிஸ் பண்றா, சாnchez டேக்ஸ் அவுட் எம்போமா, ரெட் கார்டு. தேங்க்ஸ் ஃபார் சாnchez. அங்கேயே நீ கேம் பாதி முடிச்சுட்ட. அதுக்கப்புறம் அதுதான் நான் வந்து கிளவுனின்னு நினைச்சா, அதுக்கப்புறம் என்சோ மரஸ்கா பண்ண பாரு. அடா. அதாவது என்சோ மரஸ்கா கேமுக்கு முன்னாடி என்ன கஞ்சா என்ன உறிஞ்சானோ, இல்ல என்ன சரக்கடிச்சானோ, இல்ல என்ன பண்ணனோ எனக்கு தெரியல. என்ன யோசிச்சு இந்த மாதிரி பண்ண நம்ம கேம் இன்னும் பெட்டரா இது பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு கோல் கீப்பர் சென்ட் ஆஃப், சாnchez ஒரு மரமண்ட, பட் மரஸ்கா ஒன்னொரு கோல் கீப்பர் தான். தட் இஸ் யோர் கோல் கீப்பர். ஒன்னொரு கோல் கீப்பர் தான் அது மரஸ்கா, ஞாபகம் வச்சுக்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிளேயர் எடுத்தாலும் எஸ்டவாவ் பாவமா இருந்துச்சு. டேக்கிங் எஸ்டவாவ் ஃபார் ஜார்கன்சன், ஐம் லைக் ஓகே, ஒரு சேஞ்ச் தான். அதுக்கப்புறமா யூ டேக்கிங் நெட்டோ. அதுக்கப்புறமா யூ டுக் ஆஃப் பாமர். 1-0 டவுன் போறோம், அந்த கிளவுன் ஷோக்கு நான் வரேன். 1-0 டவுன் போறோம் and he takes off பாமர். டேய், நம்ம கோல் வேணும்டா. உன் மண்டையில முடியல தவிர மூளை இல்லையா உனக்கு? சரி, பாமர் இருக்கிறான், நெட்டோ இருக்கிறான், அட்லீஸ்ட் யாராவது அட்டாக்கர்ஸ், யாராவது மத்த அட்டாக்கர்ஸ் கொண்டு வரலாம். கர்னாச்சோ, கிட்டன்ஸ், கியோ எல்லாம் இருக்கானுங்க, அவங்களையும் கொண்டு வரல. he brought on defenders. he brought on Andre Santos. To be fair, Andre Santos he actually had a good game. Like 2 or 3 people நான் செல்சில வந்து can say okay நான் நல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். Andre Santos, Reece James and maybe you can say Joao Pedro. ஏன்னா Joao Pedro பார்த்தா பாவமா, he had no support in attack whatsoever. என்சோ மரஸ்கா அவனோட சப்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு கேமே முடிச்சிட்டான். because we had zero attacking intent. First halfல we had nothing. United were all over us. Their pressing, their movement, their passing, their ability, their rhythm நம்மள வச்சு ஃபன் பண்றாங்க. and எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம டிஃபெண்டர்ஸ் கொண்டு வரோம், பட் we look all over the place defensively in that first half. இத அட்டாக்கர்ஸ் கொண்டு வந்து அவங்கள ஆட வச்சுக்கலாம்ல. 2 கோலுமே அப்படியே கிளவுன் ஷோ. ஃபர்ஸ்ட் கோல் ஒரு கிராஸ் டிஃபெண்ட் பண்ண தெரியல. டோசின் ட்ரைஸ் டு ப்ளே ஆஃப் சைட் ட்ராப், பட் செலவா பின்னாடி தெரியல. he plays Bruno Fernandes on side. ரெண்டாவது கோல் ஒரு பால் உள்ள வந்து ஜார்கன்சன் அப்படியே வந்துட்டு அய்யோ அப்படி சொல்லி பின்னாடி போறான். ஒண்ணு பால் வந்து கலெக்ட் பண்ணு, இல்ல பின்னாடி இல்ல உள்ள வந்துட்டு வெளில போவாத. அதுக்கப்புறம் பால் மேல போகுது, நம்ம ஆளுக்கு கிளியரன்ஸ் பண்ண தெரியல. பேக் போஸ்ட கசிமீனோ அப்படியே ஹாயா நிக்கிறான். அவன் பிரேசிலுக்கு ஃபிளைட் எடுத்து போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வந்து கோல் வச்சிருக்கலாம். அது பண்ணிருக்கலாம் காசிமீரோ. 2-0. and then second half வரும். செகண்ட் ஹாஃப்ல யுனைடெட் நம்மள சேஞ்சஸ் பண்ணல.
In fact, United are making an attacking change before us. United Cunha கொண்டு வர 2-0 up. Number we are bringing on Malo Gusto at 2-0 down. And Tyreek George. Garnacho பெஞ்சிலே வச்சிருக்கோம். Gittins பெஞ்சிலே இருந்தோம். What's the point? First of all, the game was over. Taking off all those attackers. ஏன்னா வந்து ஒரு 10 men வச்சு ஆட போறோம்னா நம்ம பொசிஷன் நம்ம கையில இருக்காது. நமக்கு கிட்ட பொசிஷன் இல்லாதப்போ கவுண்டர் அட்டாக் தான் ஆட முடியும். கவுண்டர் அட்டாக்ல உனக்கு என்ன வேணும்? பேஸும் அதுக்கு பாஸ் பண்ணக்கூடிய ஆளும். பாமர் நெட்டோ ரெண்டு பேர் அதுக்கு ஏத்த மாதிரி ஆளுங்க. ஆனா என்ஜோ மாஸ்க் என்ன யோசிச்சா மரமண்டையில அவங்க ரெண்டு பேரை நான் அப்படியே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. செகண்ட் ஹாஃப்ல யுனைடெட் ஜஸ்ட் சாட் பேக் அண்ட் தேவர் லைக் நீ சோத்துல ஒப்பு போடுத்தீங்க ஆம்பளைங்களா இருந்தா இவங்க ஆத்தலப்பலுக்கு பொந்தவனா இருந்தா எங்களை தாண்டி கோல் ஆடுற பார்ப்போம். யுனைடெட் செகண்ட் ஹாஃப்ல உட்காந்துட்டாங்க பின்னாடி. That's why Chelsea had so much possession at second half because United took a step back. உட்காண்டாங்க அப்படியே. And Chelsea அதுக்கு ஏத்த மாதிரி ஆடிய செஞ்சு பாலிங் இருக்கா ஓ சைடுல பாஸ் பண்ணலாம் லெஃப்ட் போறோம் முன்னாடி இல்ல ஓ பேக் ஓ பேக் சைடு பேக் தான் போறோம் ஃப்ரண்ட் போக கூடாது பேக் ட்ரிக் பேக் இப்படி போறோம் சைடு இப்படி போறோம் சைடுல இப்படி போறோம் நம்ம கோல் வேணும்டா மூதேவி சைடுல பாஸ் பண்ணுங்கற. டு பி ஃபேர் ஒரு கோல் அடிச்சோம். குட் கிராஸ் ஃப்ரம் ரீஸ் ஜேம்ஸ், நைஸ் ஹெடர் பை சாலபா. Shit guy finally scored. Trevor Chalobah has been poor all season. Oh, but we didn't need a defender. We instead need more wingers. We didn't need a goalkeeper. We didn't need a defender. அந்த ரெண்டு தான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா நமக்கு தேவைப்பட்டுச்சு. We saw Donnarumma go to Man City and defender நம்ம ட்ரையே பண்ணல. And second half we tried, we huffed and puffed and உண்மையிலேயே அந்த கேம்ல எத்தனை வாட்டி நம்ம பயண்டியரை டெஸ்ட் பண்ணோம்? I can't even count of one. ஒரு வாட்டி கூட ஓ பயண்டியர் இந்த மாதிரி வேற லெவல்ல சேவ் பண்ணா அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கேவலமா இருந்தது நம்மளுடைய கேம் பிளே. காசிமீரோ got sent off. அது அட்வான்டேஜா எடுத்து நம்ம எதுவுமே பண்ணல. இந்த யுனைடெட் டீம் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற யுனைடெட் டீம் ஆமோனிம் அடிக்க தெரியலன்னா நீ if now Amorim வந்து he'll get an extension ஒரு இதுவா இருக்கும். நான் எழுதி தர if they go on a run after this United இங்க இருந்து ஒரு ரன் போனாங்கன்னா okay fair enough, but most likely இதுக்கு மேல ரன் போக மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. I might be wrong. போனாங்கன்னா okay, let's see what they do from this. but Enzo Maresca seriously என்ன யோசிச்சிருந்த அந்த முடியலாத அந்த மண்டையில என்ன யோசிச்ச that நெட்டோ பாமர் எடுத்துட்டு நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு என்ன யோசிச்சேன். Did you think okay நம்ம 0-0 ஷட் அவுட் பண்ணி இது பண்ணலாமான்னு? ஏன்னா நமக்கு டிஃபென்ஸ் ஒழுங்கா இல்ல. நம்ம we are conceding goals every game. என்ன தைரியத்துல நம்ம டிஃபென்ஸ் கொண்டு வந்து ஓகே we will just shut up shop அப்படின்னு நம்ம யோசிச்சோம் தெரியல. ஏன்னா அதான் யோசிச்சான். டைட்டில் ரேஸ் அப்படின்னு ஒரு கேடுகெட்ட அல்பாசப்பட்ட நானு மன்னிக்கவும். டைட்டில் ரேஸ் கிடையாது, டாப் 4 ரேஸ். நீ ஓவர் ரியாக்ஷன் சொல்லலாம், இதுன்னு சொல்லலாம், ஐ டோன்ட் கேர். இந்த மாதிரி இன்னைக்கு மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு யூ கேன் நாட் கால் அஸ்ஸல்ஸ் டைட்டில் ரேஸ்னு சொல்லவே கூடாது. எந்த செல்சி ஃபேன்ஸும் டைட்டில் ரேஸ்னு சொல்ல முடியாது அன்லெஸ் வி கோ ஆன் லைக் ஒரு 10-12 கேம் ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மேன் சிட்டியோ லிவர்பூலோ போனாங்களே கடைசியில 15-16 கேம்ஸ் வச்சு ஜெயிச்சாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி ஆர்சனல் சிட்டி அவங்க ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்ல போனானுங்க. அந்த மாதிரி ஒரு 12-13 கேம் வின்னிங் ஸ்ட்ரீக் போனா மட்டும்தான் நான் டைட்டில் ரேஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வருவேன். டைட்டில் ரேஸ் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். I don't think we are in title race. Now we are back to top 4 race, top 5 race or whatever the fuck it is called. Top 5 race. அவ்வளவுதான். அதே மேல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. Yeah, 3 games 3 drop points. Brentford ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கல. பயனோ ஜெயிச்சிருக்கலாம், இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும், அதுவும் ஜெயிக்கல. ஓ பட் யா Tuesday Wednesday வந்து நமக்கு அந்த கேம் இருக்கு, இந்த லிங்கன் சிட்டியவே. மேபி அதை ஜெயிப்போம், ஐ டோன்ட் நோ. அதுக்கப்புறம் பிரைட்டன் அட் ஹோம், அப்புறம் பென்ஃபிகா அட் ஹோம், அப்புறம் லிவர்பூல் அட் ஹோம். Strap on your seat belts, Chelsea fans. Season is about to get long. Season is about to get very very bumpy and எல்லாத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். Rage over, rant over, no edits, no nothing. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.